ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்டிக்கு மான்வாவோட 96வது எபிசோடை தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல தான் மறக்காமல் ஒரே ஒரு லைக்கு கீழே போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் நம்ம பார்த்துருப்போம், அந்த வித்தியாசமான ஆளுங்க அப்படியே வந்து குரோனோ காண்டினென்ட்டை கண்டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க, அதுவும் 10%. அதனால் இந்த உலகமே அப்படியே தலைகீழ மாறுது. அங்கே இருக்கிற ஒருத்தவங்களோட நிலைமையும் மோசமாகுது. சீக்கிரம் எல்லாரோட பாடியும் கொண்டு வாங்க இப்படி இவங்க சொல்ல, அங்கே இருக்கிற எல்லாருமே அங்கே இருக்கிற ஒரு பாடியை கொண்டு போகிறாங்க. அங்கே ஒரே ஒருத்தன் உயிரோட இருப்பானா, அவன் வந்து கேட்குறான், ஹேய் நீ வந்து யாரா, எதுக்காக எங்களை மாதிரி இன்னோசென்ட்டா இருக்கிற பீப்புள்ஸை நீங்க கொல்றீங்க, நீங்க எதுக்காக இதெல்லாம் பண்றீங்க, என்ன ஒரு யூசரா இல்ல என்பிசியா இல்ல நீ ஒரு மாஸ்டரா? ஓ அப்படியா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான். நீ வந்து என்னை பத்தி தெரிஞ்சுக்க ஆசைப்படுற, சரி நான் வந்து உனக்கு சொல்றேன், நீ வந்து பயமே இல்லாம இருக்க. நாங்க தான் உங்களுக்காக வந்த சேவியர்ஸ். அதாவது சிம்பிளா சொன்னா, நீங்க வழி மாறி போறீங்க, அதுக்கு கைட் பண்ண வந்திருக்கோம். நாங்க இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும், இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க எல்லாத்தையுமே சொல்ல போறோம். அது வழியா உங்களுக்கு டிசிப்ளினும் கிடைக்கும், பிளெஸ்ஸிங்கும் கிடைக்கும். இப்படி இவன் சொல்லிங்கனே அங்க திடீர்னு ஒரு தாக்குதலை பண்ண அவனோட தலை அங்க வந்து அப்படியே இல்லாம போயிடுது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் வந்த உடனே யூரஸும் சரி நம்ம பேரவும் சரி ரெண்டு பேருமே போஸ் குத்துக்குன்னே சொல்றாங்க, மாஸ்டர் நீங்க ஃபைனலி வந்துட்டீங்களா? அது இருக்கட்டும், என்ன அது வித்தியாசமான போஸ்? அதுவா, பேருக்கும் நான் தான் கத்து தந்தேன், நைட்டு முழுக்க நாங்க பிராக்டிஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் போஸ் வந்து இது, அடுத்தது செகண்ட் போஸ் வந்து இது, இந்த மாதிரி நாங்க ரெண்டு போஸை பிராக்டிஸ் பண்ணோம். இது வந்து எப்படி இருக்கு? அதுவா ரொம்ப கியூட்டா இருக்கு. மாஸ்டர் லவ்வை பத்தி என்ன தெரிய வந்தது? அவங்களோட கேரக்டர் அது வந்து டெலீட் ஆச்சா இல்லையா? அது வந்து எனக்கு தெரியல. லவ்வோட கேரக்டர் யூனிக்கான பாஸா இருந்தோம், அது வந்து டெலீட் ஆகல. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சேஃபா வேற ஒரு இடத்துல ரீஸ்பான் ஆயிட்டாங்க. அவங்க கூடிய சீக்கிரத்துல நம்ம கூட ஜாயின் பண்ணிப்பாங்களாம். இதை கேட்டக்கப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருக்கு மாஸ்டர். நான் கேப்டன் லவ் வந்து டெலீட் ஆகலையே, டெலீட் ஆயிடுவாங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா அப்படி எதுவும் நடக்கல. அதே தான் நானும் யோசிச்சேன். ஆனா நடக்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனா திடீர்னு பேரும் வந்து அதோட ஹியூமன் ஃபார்முக்கு வந்து அது வந்தோடனே அங்க வந்து கத்துது, பிரதர் பிரதர் அங்க வந்து பாருங்க. அப்புறம் தான் இவங்களுக்கு தெரியுது, வந்தது வேற யாரும் இல்ல, அந்த கலாடோ, அந்த டிராகன் தான். பார்த்தே ரொம்ப வருஷம் ஆச்சு, கலாடியோ டிராகன். இதுக்கப்புறம் நம்ம லவ் காட்டுறாங்க. அவளுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. என்னது, நான் வந்து உன் கூட இருக்கணுமா? இது வந்து சீரியஸா ரொம்ப கடுப்பா இருக்கு. இதை விடவும் ரொம்ப மோசமான விஷயம் வேற என்ன இருக்கு? ஆமா, அப்படி எனக்கு கூடி ரொம்ப ஜாலியா இருக்கு பாரு உன் கூடிய இருக்குது. எனக்கும் அதே தான். அந்த வெள்ளை முடிக்காரன் அவன் வந்து நம்மள திரும்பவும் தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறது தான் ஒரு நல்ல விஷயம்னு ஹீரோ சொன்னான். நான் உனக்கு வந்து ஒரு விஷயம் தெரியாது, நானும் அவனும் ஒண்டி சர்வர் திறக்கும் போது எவ்வளவு க்ளோஸ் இருந்தோம் தெரியுமா? பத்திலாம் அங்க சொல்ல, இதனால லவ் வந்து ரொம்ப கடுப்பாகிறான். ஆமா, நீ வந்து என்ன சொல்ல ட்ரை பண்ற? உனக்கும் பீஸுக்கும் இடையில என்ன ஓடுது? இதுவா உனக்கே தெரியும், எதுக்கு நீ தெரியாத மாதிரி நடிக்கிற? இது ஆவியஸான விஷயம். நான் ரொம்ப பைத்தியமா இருக்கேன் அவன் மேல. சிம்பிளா சொன்னா லவ்ல இருக்கேன். இதை கேட்டு லூனாவும் சொல்றான், அதே தான் இங்கேயும். ஏன்னா நானும் அதே மாதிரி அவனை லவ் பண்றேன். நான் இப்போ வந்து அவன் என்ன யோசிக்கிறான் அது வந்து நம்மளுக்கு தெரியல. ஏன்னா ரெண்டு அழகான பொண்ணுங்க அவனை லவ் பண்றாங்க. நான் வந்து எதிர்பார்க்கல. அதாவது இவ நம்ம ரெண்டு பேரையும் ரொம்ப அழகுன்னு சொல்றா, அதுவும் முக்கியமா அவளையும். நான் திடீர்னு லவ்வோட அந்த இடத்துல பயங்கரமா வலிக்குது. ஆமா என்ன ஆச்சு லவ்? எனக்கு தெரியல. திடீர்னு இந்த சைடு ரொம்ப எனக்கு வலிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. லவ் அந்த இடத்த பாரு. திடீர்னு அவங்க முன்னாடி சிஸ்டம் ஷோ ஆகுது. கண்டாமினேஷன் ரேட் கரண்டா 5% இருக்கு. பார்த்து லவ் ரொம்ப ஷாக் ஆகுறா. அங்க இதே விஷயம் அப்படியே லூனாக்கும் நடக்குது. லூனாவாலையும் அங்க எதுவுமே பண்ண முடியல. அவளோட நெஞ்சு பகுதியில அடிபட்டிருக்கும்ல, அந்த இடம் கண்டாமினேட் ஆக ஆரம்பிக்குது. இப்பதான் அவங்க ரெண்டு பேருக்கும் புரியுது, போன வாட்டி ஒரு இடத்துல இவங்களுக்கு அடிபட்டிருக்கும்ல, அந்த இடத்துல தான் இப்போ கண்டாமினேட் ஆகுறதுக்கு தொடங்கி இருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணம் ஒரு வகையில அவங்க தான் போல. திடீர்னு அங்க ஏதோ ஒரு மாஸ்டரும் வருது. அது ஒரு ட்ரேக் டிராகன் தான். என்னது ட்ரேக் டிராகனா? இது வந்து இங்க இனப்பந்து. கவலைப்பட வேணாம், இது வந்து வீக்கானது தான். மற்ற மாஸ்டர்ஸை கம்பேர் பண்ணா இது ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஆனா நான் யோசிச்சே பார்க்கல இந்த மாதிரி ரேரான மாஸ்டர் இங்க வரும்னு. எனக்கும் இப்போதான் புரியுது. ஏன்னா நம்ம டிராகனோட ஹில்ல இருக்கும்ல, கண்டிப்பா இதெல்லாம் பாக்குறது ஆப்வியஸான விஷயம் தான். ஆமா நீ என்ன பேசின்னு இருக்க? ரேரோ ரேர் இல்லையோ, நம்ம வந்து இப்போ மாட்டிக்கணும், நம்ம என்ன பண்ணணும்னு அதை பாரு. அதுக்குள்ள அது தாக்கவுதான், அது படலான்னு போகும். அதுக்குள்ள இவங்க வேற ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகுறாங்க. நல்ல வேலை ரோச் லேடி, நீ எப்படியோ காப்பாத்திட்ட. யாரு சொன்னா
நான் உன்னை காப்பாத்திட்டேன்னு. ஏன்னா இப்பதான் நான் ஆரம்பிச்சிருக்கேன். இதுதான் ஒரு பர்ஃபெக்டான ஸ்பாட்டு. என்னது பர்ஃபெக்டான ஸ்பாட்டா? ஆமா, நீ போய் கீழே தாக்குறியா? அப்படியே தட்டி விட. இதனால லவ் செம்ம வேகமா கீழே போறா. கரெக்டா அந்த ட்ரேக் மாஸ்டரை அவ தாக்க போறாளா, அங்க பயங்கரமா கத்துறா. அடியே ரோச் லேடி, நீ பண்ணது எதுவும் சரியல. இதுக்காக நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் பாத்துக்கோ. நான் என்ன சொன்னேன்னா, இது பர்ஃபெக்டான ஸ்பாட்டுப்பா. இப்போ உன்னோட அல்டிமேட் மூவ பண்ண முடியும். இதுக்கு லவ்வும் ஒத்துக்கிறா. அவளோட அல்டிமேட் மூவா இருக்கிற பாலிங் டிராகன் ஸ்னேக்க பண்றா. அதுவும் கரெக்டா அந்த ட்ரேக் மேல பட. அதனால அந்த மாஸ்டர் ஒரு வழி ஆகுது. லூனா ஒரு ஃபயர் ஸ்பெல்ல போட்டு விட அது அப்படியே பயங்கரமா எரியுது. அங்க லூனாவும் சொல்றான் பூம். இப்படி இவ சொன்ன அத்த செகண்டே அந்த டிராகன் அங்கேயே அழிஞ்சு போய் செத்து போகுது. இப்போதான் அங்க லவ்வுக்கு நிம்மதியா இருக்கும். அங்க லவ் கிட்ட அவ சொல்றான், இன்னமும் ஓவர் ஆகல, அதுக்குள்ள ரொம்ப சந்தோஷமாகாத. அடியே, நான் இப்போ உன்கிட்ட வரேன். எதுக்கு நீ அங்க என்ன தள்ளி விட்ட? அங்க செத்து போயிட்டு இருப்பேன் உன்னால. திடீர்னு சிஸ்டம்ல ஒரு விஷயமும் உங்களுக்கு பாப்பா ஆகுது. மாஸ்டரை கொன்னனால உங்களோட லெவல் அது இன்னமும் அதிகரிக்குது. இதை பார்த்து அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்னது ட்ரேக் செத்து போயிடுச்சா? ஏன்னா அது செத்து போனனால இவங்களோட பவர்ஸ் அது இன்னமும் அதிகரிச்சிருக்கு. அங்க சிஸ்டம் ஓபன் பண்ணி பார்த்தா உங்களோட லெவல் ஒண்டி இல்லாம இவங்களோட கண்டாமினேஷன் அது இவங்களுக்கு பவர்ஸை இன்னமும் அதிகரிக்குது. லூனாக்கோ புரியவது இங்க ஏதோ ஒரு விஷயம் சரியில்லை. ஒரு விஷயம் ரொம்ப மர்மமா இருக்கு. சீன்ல யூரஸ் சொல்லுது, ரொம்ப நாள் ஆச்சு உன்னை மீட் பண்ணி கலாடியோ டிராகன். இதை கேட்டு ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா இப்பதான் அவனுக்கே தெரிய வருது கலாடியோ டிராகன் அது இதுதானே. குரோனோ உலகத்தை பொறுத்த வரைக்கும் 3 வகையான டிராகன் இருக்கு. அதுல ஃபர்ஸ்டா இருக்கிறது 2 தலையோட இருக்கிற நம்ம யூரஸ் தான். அதுக்கப்புறம் நம்ம அவன்டடோர் வரும். அதுக்கப்புறம் தான் இந்த கலாடியோ இந்த டிராகன் வரும். இது அவளைக்கும் குரோனோ கான்டினென்ட்ல நம்மளுக்கு காட்டினதுல இப்பதான் இது ரிவீலே ஆயிருக்கு. ஹீரோக்கும் ஒரு டவுட் வருது. நான் கிட்டத்தட்ட 30 டைமென்ஷன் கிட்ட கிளியர் பண்ண பீட்டா கான்டினென்ட்ல இருக்கும் போது. ஆனா அப்படி இருந்தும் நான் உன்னை பார்க்கவே இல்லை. அப்புறம் தான் கலாடியோ டிராகனையே காட்டுறாங்க. அது வேற யாரும் இல்ல, ஒரு பொண்ணு தான். இந்த பொண்ணு தான் கலாடியோ டிராகனா. இதை பார்த்து ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா இந்த சின்ன பொண்ணு தான் கலாடியோ டிராகனா. அதோட ஹைட்டோ ரொம்ப கம்மி. ஆமா, நீ தான் உண்மையிலேயே கலாடியோ டிராகனா? நீ சொல்ற அந்த கலாடியோ டிராகன் அது நான் தான். உன்னை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். நான் உன்னை சந்திக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஹே யூரஸ், இது என்ன சொல்றது உண்மையா? இதுதான் கலாடியோ டிராகனா? நான் அவளை பார்க்கும் போது எனக்கு அப்படி தெரியல. ஏன்னா அவ புலம்புற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இல்ல மாஸ்டர், நல்லாவே என்னால சொல்ல முடியும். அவ கலாடியோ டிராகன் தானே. ஏன்னா நாங்க எல்லாருமே யூனிக் பாஸ். அதனால எங்களோட எனர்ஜிஸை அப்படியே ஃபீல் பண்ண முடியும். இப்போதான் அந்த பொண்ணே சொல்றான், நான் என்னோட சோல் ஃபார்ம்ல இருக்கேன். நான் உண்மையை சொன்னா என்னோட ரியலான ஃபார்ம் அது ரொம்ப பெருசு. என்னால அதை வச்சு நகரவே முடியாது. வார்த்தைகளாலையும் என்னால வச்சு சொல்ல முடியாது நான் எவ்வளவு பெருசு அவ்வளவு பெருசுன்னு. ஆமா, நீ என்ன சொல்ல இருக்க? என்ன மிஞ்சி போனா ஒரு ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு இருப்பியா? நாளையும் உன்ன மாதிரி வளர முடியும் தெரியுமா? என்கிட்ட எக்ஸ்பேன்ஷன் மிரர் இருக்கு. அதை வச்சு இந்த உலகத்தோட சைஸை விடவும் என்னால டபுள் மடங்கு ரொம்ப பெரிய சைஸ்ல மாற முடியும். இது கேட்டவ பயங்கரமா சிரிக்கிறா. என்னது, ஒரு பிளானட்டோட அளவு தானா? அது ரொம்ப கம்மி. ஏன்னா என்னோட முழு சைஸை பத்தி உனக்கு தெரியுமா? ஒரு பிளானட்டை கம்பேர் பண்ணா ரொம்ப 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 பெருசு. அது எவ்வளவு பெருசுனா இந்த ஒட்டுமொத்த கேலக்சியே சேர்த்தாலும் அது பத்தாது. அதுக்கும் மேல நான் ரொம்ப பெருசு. ஒட்டுமொத்த கேலக்சியோட சைஸே 45,27,27,098 மைல்ஸ் தான். இப்படி இது கேலக்சியை விடவும் பெருசுன்னு சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. கேலக்சியை விடவும் பெருசுனா அப்போ நம்ம ஹீரோவால என்ன பண்ண முடியும்? ஹீரோ யோசிக்கிற விஷயத்த நல்லா ஆப்வியஸா கெஸ் பண்ண முடியும். இதுக்கப்புறம் இந்த கலாடியோ டிராகனை விட போதில்ல. அதாவது ஈகோ வெப்பன் அவன் மாத்த போறான். பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. ஏன்னா கேலக்சியை விடவும் அது ரொம்ப பெருசு. இதனால இப்போ கேலக்சி அளவுக்கு சண்டை ஏற்பட போது. அதெல்லாம் பார்க்கறதுக்கு தயாரா இருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் இதுக்கப்புறம் வர எல்லா எபிசோடும் உங்களை தேடி வரும். உங்களை இதுக்கப்புறம் வர எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். sayonara.